ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது growth வெர்சஸ் டிவிடெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அண்ட் growth இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்லையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் காமிக்கும் நீங்கள் growthல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லை டிவிடெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களாங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன, growth ஃபண்ட்ஸ்னா என்ன, யாருக்கு டிவிடெண்ட் ஃபண்ட் சூட் ஆகும், யாருக்கு growth ஃபண்ட் சூட் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷனில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும் அண்ட் எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்கிற நிறைய வீடியோஸ் இருக்கு, சேனலுக்குள்ள போய் பாருங்க, கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் அண்ட் growth இது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே காமிக்கும். ஸோ பேசிக்கா இது எல்லா ஃபண்ட்லையுமே அவைலபிளா இருக்கும். growth ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, கூட்டு வட்டி. நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்க்கும்போது அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து பாத்தீங்கன்னா growth ஃபண்ட்ல நடக்கும். இதுவே நீங்க டிவிடெண்ட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன growth ஆகுதோ அது உங்களோட ப்ராஃபிட்டா மாறி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ அது மந்த்லி டிவிடெண்டாகவும் கொடுக்கலாம், இயர்லி டிவிடெண்டாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலுமே கொடுக்கலாம். ஃபண்டுக்குள்ளாரே இருந்து கூட்டு வட்டி ஆகிறது growthல நடக்கும், ஃபண்டுக்குள்ளார இல்லாம உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது டிவிடெண்ட்ல நடக்கும். ரெண்டுத்துலயும் ப்ராஃபிட் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல எது ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். இந்த எக்ஸல்ல பாருங்க, இந்த டேபிள்ல உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் பே அவுட்டோட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன்ஸ் 10% வச்சுக்குவோம், 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டை டிவிடெண்ட் பே அவுட்டா உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் தி இயர், வருஷ கடைசியில பார்க்கும்போது அதே 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். 1 லட்சம் ரூபா போட்டீங்க, 10,000 ரூபாய் ப்ராஃபிட் ஏறுது, அது டிவிடெண்டா பே பண்ணிடுறாங்க, மறுபடியும் உங்களோட அசல் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து நிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சொல்லி டிவிடெண்ட் பே அவுட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் 10% கணக்குல. அப்போ எண்ட் ஆஃப் த 25th இயர் பார்க்கும்போது 2,50,000 ரூபாய் உங்க ப்ராஃபிட் மட்டுமே நீங்க டிவிடெண்டா வாங்கிட்டு இருப்பீங்க. கடைசியா பார்க்கும்போது 25 வருஷம் எண்டில் உங்களோட 1 லட்சம் ரூபாய் அசல் பிளஸ் நீங்க டிவிடெண்டா வாங்கின 2,50,000 ரூபாய் சேர்த்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 3,50,000 ரூபாய் வேல்யூவா மாறி இருக்கும்னு அர்த்தம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டிவிடெண்ட் வந்து கேரண்டீட் கிடையாது, வரலாம் வராமலையும் போகலாம். ஆனா சில கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்த ஃபண்ட்ஸும் இருக்குது மார்க்கெட்ல. மந்த்லி டிவிடெண்ட் கொடுக்குற கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டோட எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். இதுல வந்து இன்னும் நிறைய சப் கிளாசிஃபிகேஷன்ஸும் இருக்குது. இது ரொம்ப நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பேசிக்கா புரியணும், பிளஸ் வந்து இது எக்ஸாக்டா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபேர் ஐடியாவா இருக்கும் இது பார்க்கும்போது. இப்போ அடுத்ததான் இந்த growthல காமிக்கிறேன் பாருங்க. growthல வந்து நீங்க கவனிக்கணும், 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா, ஒரு வருஷத்துல அதே 10% ரிட்டர்ன்ஸ் earn பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிவிடெண்ட் பே அவுட் 0, டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்கல. எண்ட் ஆஃப் த இயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் இருக்கும். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அப்போ 1,10,000 ரூபாய் உங்களோட பிகினிங் வேல்யூவா இருக்கும். அது கூட 10% சேரும்போது 11,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே ஏறும். மறுபடியும் டிவிடெண்ட் எதுவும் கிடையாது, 0. வேல்யூ எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கும்போது 1,21,000 ரூபாய் மாறி இருக்கும். மூணாவது வருஷம் 1,21,000 இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும். அப்போ 12,100 ரூபாய், அதே 10% தான், ஆனா 12,100 ரூபாய் அமௌண்ட் ஜாஸ்தி. அப்போ இதுல எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கும்போது 1,33,100 ரூபாய் ஏறி இருக்கும். இந்த மாதிரி வருஷம் 10% ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா நீங்க டிவிடெண்ட்ல எதுவுமே உங்களோட அக்கௌண்ட்ல வாங்கல, அதாவது நீங்க எதுவும் வித்ட்ரா பண்ணல, ரிடம்ஷனும் ஆகல, டிவிடெண்டாவும் வரல. அப்ப என்ன ஆகும், மார்க்கெட்டுக்குள்ளாரே இருக்கிற ஃபண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியில ஏறிக்கிட்டே போகும். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி இதுலயும் ஒரு 25வது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த 10 இயர் பார்க்கும்போது 10,83,471 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே இருக்கும். உங்க அசல் அமௌண்ட் 1 lakh ரூபாய் சேர்த்து 11,83,471 ரூபாய் டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது டிவிடெண்ட்ல வந்து கம்மியா கிடைச்சது, growthல தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. பட் அதுவும் உண்மைதான், growthல தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். யாருமே உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. டிவிடெண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிடுறேன் பாருங்க. பேசிக்கா வந்து ரிட்டையர்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க, மந்த்லி இன்கம் கிடையாது அப்படின்றவங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீட் இருக்குது, மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸ்க்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால மந்த்லி டிவிடெண்ட் மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். growth பெருசா இருக்காது, அதே அளவுக்கு ரிஸ்க்கும் பெருசா இருக்காது. ஸோ டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது.
இதுவே நீங்க growth எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், growth ஸ்கீம்ஸ் எல்லாருக்குமே சூட் ஆகும். யாரா இருந்தாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுல வந்து லாங் டேர்ம்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்க வித்ட்ரா பண்ண போறதுல உங்க பேங்க்குக்கும் கிரெடிட் ஆக போறது இல்ல. நீங்களா எப்போ எடுக்கிறீங்களோ அந்த டைம்ல தான் ரிடம்ஷன் பண்ண போறீங்க. அப்போ அது மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் கோல் ரீச் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோவில் ஓரளவுக்கு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். growth வெர்சஸ் டிவிடெண்டோட எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான பிளான் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸுமே கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே மெசேஜ்ல அனுப்புங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.